ஹாய், சண்டேவோட மினி vlog தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ராகி சூப் தான் வந்து வச்சுருந்தேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு எம்டி பேன் ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். சின்ன ஆனியன் தான் வந்து நான் போட்டிருக்கேன், போதும் அதுவே. ஏன்னா நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் ஜஸ்ட்டு ஃபார் டேஸ்ட்டுக்காக தான். அதுக்கப்புறமா வந்து நான் இங்கே வந்து கேரட்டு, பீன்ஸு, கார்னு அண்டு பீஸ் போட்டிருக்கேன். நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் சொன்னாலும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம், டோஃபு போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். என்ன வெஜிடபிள்ஸ் சொன்னாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணேன் நான் இதை. அதுக்கப்புறம் நல்லா வெந்துட்ட பிறகு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ராகி மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம யூஸ்வலாக சூப் எப்படி பண்ணுவோம், கார்ன் மாவு நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுவோம்ல, அதே ப்ராசஸ் தான். நான் வந்து இங்கே ராகி மாவு கரைச்சி ஊற்றியிருக்கேன். நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்ல. இது ஃபுல் ஆஃப் கால்சியம் இருக்குது, நம்மளுக்கு ஃபைபருக்கு வெஜிடபிள்ஸ் இருக்குது. ப்ரோட்டீனுக்கு வேணும்னா நம்ம அதான் பன்னீர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ஒரு கம்ஃபர்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் இது. நம்மளுக்கு இந்த வின்டர் சீசனில் இது குடித்தா வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறதுனால நான் வந்து இதுவே வந்து குடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு இது. ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக வந்து நல்லா ஒரு கொதி சலன்னு வந்த பிறகு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி வந்து நம்ம இறக்கிக்கலாம். இது வந்து நம்ம திக்காகவும் சாப்பிட்லாம், தண்ணியாகவும் வந்து குடிக்கலாம். நம்மளுக்கு எப்படி குடிக்க பிடிக்குதோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மதியம் வந்து நான் லஞ்சுக்கு ப்ரானும் அண்டு பொட்டேட்டோவும் போட்டு கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். லஞ்சுக்கு ரைஸ்க்கு இது தான் வச்சுருந்தேன். எனக்கு வந்து நான் வெயிட் லாஸ் பிளேட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ரோஸ்டட் வெஜிடபிள்ஸும் சிக்கனும் பிளான் பண்ணியிருந்தேன். இது அவனில் தான் பண்ணேன். ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் தான், இதில் வேறு எதுவும் கிடையாது. கார்லிக் பேஸ்ட்டு அண்டு லைட்டாக சில்லி பவுட்ரு, சால்ட், அவ்வளோதான் ஆட் பண்ணி அதை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான்.